கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நாள்தோறும் பொதுமக்கள் பயணிகள் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு அமைச்சர் பேசும்போது ஆமணி பஸ்கள் தான் அது மாதிரி போய் பிரச்சாரம் வருது, பேருந்துகள்லாம் சரி வர இயங்கிதான் வருது. அதாவது ஒரு கட்டுமானத்தை திறப்பதற்கு முன்பாக, அதுவும் பொதுமக்கள் பயன்படுத்திய ஒரு கட்டுமானம், ஒரு பேருந்து நிலையம், அதற்கு முன்பாக திட்டமிட வேண்டும். அங்கிருந்து சென்னைக்கு இணைப்பு இருக்கிறதா, சென்னையிலிருந்து இங்கு இணைப்பு இருக்கிறதா, அந்த இணைப்பு எப்படிப்பட்ட இணைப்புகள் இருக்கிறது, பேருந்துகள் இணைப்பு இருக்கிறதா, அதாவது ரயில்வே இருக்கிறதா, மெட்ரோ இருக்கிறதா, இதெல்லாம் முடித்த பிறகுதான் இது போன்ற கட்டுமானங்களை திறக்க வேண்டும். இதுதான் நல்ல ஒரு நிர்வாகம். அவசரப்பட்டு நான் திறக்கணும்னு திறந்துட்டு மக்கள் இன்னைக்கு அவதிப்பட்டு இருக்காங்க. மதுரையில இருந்து கிளாம்பாக்கத்துக்கு வராங்க, கிளாம்பாக்கத்துல இருந்து அவங்க ஊருக்குன்னா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எப்படி போவாங்கன்னு அவங்கள தெரியல. அதே போன்று சென்னையில இருந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து எப்படி வரணும், வந்து பேருந்து அங்கிருந்து பிடிக்கிறதுக்கு எப்படி வரணும்னு புரியாம இருக்கிறாங்க. என்ன அவசரம் உங்களுக்கு? அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை காலி பண்ணணுமா? அந்த அவசரமா உங்களுக்கு? இப்ப காலி பண்ண கோயம்பேடு பேருந்து நிலையத்துல பொது பசுமை பூங்காவை தவிர வேற எந்த திட்டமும் வரக்கூடாதுங்க. நாங்க தெளிவா இருக்கிறோம், தெளிவா சொல்லிட்டோம், பலமுறை சொல்லிட்டோம். சென்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பொது பசுமை பூங்கா, பப்ளிக் கிரீன் பார்க் பெரிய அளவுல வேண்டும். ஒண்ணு மட்டும் கிடையாது, 10 பூங்காக்கள் வேண்டும், பெரிய அளவுல பூங்காக்கள் வேண்டும். சென்னை மெட்ரோ ரயிலுக்கு கிட்டத்தட்ட 8 பூங்காக்களை நாசப்படுத்திட்டீங்க. அதனால அங்க பூங்கா வரணும். பொதுமக்கள், லட்சக்கணக்கான பொதுமக்கள் அதை பயன்படுத்துகின்ற ஒரு பூங்கா வேண்டும். அதை தவிர நாங்க உயர அடுக்குமாடிகளோ இந்த மால் கொடுக்கறதோ, அந்த ஹைப்பர் மால், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. யாராவது மால் கட்டுறாங்கன்னா அவங்க பணத்தை, சொந்த பணத்தை எங்கேயாவது வாங்கி கட்டிக்கிட்டு போட்டோம். அரசு நிலத்துக்காக தனியார் கிட்ட அரசு நிலத்தை கொடுக்க கூடாது. அரசு நிலத்தை எல்லாமே பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற திட்டங்களுக்கு கொடுக்கணும். அதே போன்று இந்த இளம்பாக்கத்துக்கு வந்து ரீஜனல் மொபிலிட்டி ஹப்னு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட நான் ஒரு அறிக்கை விட்டுருக்கேன். ரீஜனல் மொபிலிட்டி ஹப் இதான் மற்ற நாடுகளை பின்பற்றுறார்கள். இங்க கிளாம்பாக்கத்தில் ஒரு ஹப்னா அங்க இணைப்பு இருக்கணும் அதிகமா. அதே போன்று அங்க இருக்கிற யூனிட் ட்ரெயின் இருக்கிற எலக்ட்ரிக் ட்ரெயின் அங்க நிக்கணும். மெட்ரோவுக்கு உடனடியாக வேலையை தொடங்கணும். அது இல்லாம சென்னை மாநகரத்துல அங்கங்க ஒரு 4-5 ஹப்ஸ் இருக்கணும். அங்க இந்த ஹப்பு கனெக்ட் ஆகணும். அங்க ஒரு டிக்கெட் எடுத்துட்டா எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும். இப்படி எல்லாம் நல்ல ஒரு திட்டங்கள் எல்லாம் நாங்க முன்வைத்திருக்கின்றோம், யோசனைகள் முன்வைத்திருக்கின்றோம். இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுங்க. அவசரப்பட்டு ஏதோ ஒன்று திறந்துட்டு நீங்க மக்கள் பாவமா இருக்கு. மக்களுக்கு யார் இந்த பேருந்துகளை பயன்படுத்துறாங்க? பஸ்ல ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் தான் பண்றாங்க. அவங்களுக்கு கூடுதலாக சுமையாக நீங்க இருக்கிறது, அது எந்த வகையில நியாயம்? அது உங்க அவசரத்திற்கெல்லாம் போயிட்டு இது திறந்து வசதிகள் இல்லாம, இணைப்புகள் இல்லாம எப்படி நீங்க திறப்பீங்க? நீங்க அது இவங்க வதந்தி பரப்புறாங்க, அவங்க வதந்தி பரப்புறாங்க, இல்ல நேரடியா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது அரசியல் நான் பேசல, நான் இது மக்கள் பிரச்சனை. இது